ஆமேன்னு சொல்லாமா? ஆண்டவருக்கு சொந்தம். அதனால இஷ்டத்துக்கு இந்த சரீரத்தை எதையும் பண்ணக்கூடாது. டாட்டூஸ் குத்துறது, இது அது எல்லாம் இன்னைக்கு இப்போ ஜாலியாக போச்சு, ரொம்ப ஜாலியாக போச்சு. சரீரத்தை அப்படி பயன்படுத்தக்கூடாது. ஜாலின்னு செய்யக்கூடாது. பாவமாக போயிடும், பாவமாக போயிடும். நீங்கள் தேவையில்லாமல் சில இடங்களில் வாங்குகிற விளையாட்டு பொருட்கள் கூட அது ஒரு தெய்வத்தை பிரதிபலிக்கிறதா இருந்தா அது கூட உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராதுங்கிறார் ஒரு ஊழியக்காரர். சும்மா வாங்குற ஒரு கீ செயின் வாங்குறீங்க, ஒரு கீ செயின் வாங்குறீங்க, அந்த கீ செயினில் ஏதோ ஒன்று அந்த தெய்வம் சம்பந்தமாக இருந்தால் பொதுவாக இருக்கு. பொதுவாக இருக்கிறது வேற. ஆக்ரா போகிறோம், டெல்லி போகிறோம், தாஜ்மஹால் மாதிரி விற்கிது, வாங்கிட்டு வரோம். அது ஒரு நினைவிடம். ஆனால் அதையும் யாராவது கும்பிடுறாங்கன்னு வச்சுங்க, அந்த கும்பிடக்கூடிய நிலையில் அது இருந்துச்சுன்னா அதை கீ செயினாக வேண்டாம், அதனாலே நமக்கு ஆபத்து. நம்ம வீடுகளில் இந்த மாதிரி இருளின் ஆவிகள் உள்ள வருங்கிறார் ஒருத்தர், நிறைய சொல்கிறார். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்குறோம் அதுலேயும் கவனமாக இருக்கணும். ஒரு ஆமேன்னு கேட்கலாமா? ஸோ நோக்கத்தை அறிந்து வாழணும். தேவன் ஒரு நோக்கத்தை நம்ம மேலே வச்சிருக்காரு, அந்த நோக்கத்தோடு வாழணும். இப்போ பரலோகம் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கணும். இந்த வாழ்க்கையை தேவனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். தேவனுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தா இது என்னது? இந்த பூமியில் இது கூடாரம், நம்ம போகிறதான் வீடு. இந்த கூடாரத்திலிருந்து வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு என்ன பண்ணுறோம்? ஒத்திகை பார்க்குறோம், ப்ராக்டிஸ். அங்கே எப்படி நடந்துக்கணும், புரியுதா? அங்கே எப்படி நடந்துக்கணும்னு இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? ஒத்திகை. டிராமாவுக்கு முன்னால், மெயின் பிளேக்கு முன்னால் ஒரு ரிஹர்சல் நடக்கல. இந்த உலகத்தை வாழ்க்கை நமக்கு ஒரு ரிஹர்சல். அடுத்த வாழ்க்கைக்கு, நெக்ஸ்ட் லைஃபுக்கு, அடுத்த வாழ்க்கைக்கு தான் நம்ம போகிறோம். இந்த ஷார்ட் இது ரொம்ப குறுகின வாழ்க்கை. இது பிரம்மாண்ட வாழ்க்கை. நமக்கு இதுதான் பிரம்மாண்டமாக தெரியுது. அதான் நம்ம குறுகின மனம். நான் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைகிட்ட அந்த 10 ரூபா அந்த பிளாஸ்டிக் காரு, அந்த பொம்மை, நம்ம ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு போனால் இந்த பொம்மை விற்கிற ஆளை பற்றிலாம் நம்மளே சுற்றிட்டு வருவான். ஏன்? நம்ம வாங்காட்டால் இது அப்பா அப்பா அவன் தெரியும் இந்த பிள்ளை வந்து எப்படி அதை வாங்கிடும். நம்ம சொல்லும், வேணாவா வேணாவான்னு சொல்லு. நமக்கு அந்த காரணம் எப்பா இந்த பிள்ளைக்கு இதுதான் பெருசாக தெரியும். அதை வாங்க வைக்கிறதுக்கு சுற்றிட்டே வரும். கிருன்னு எதாவது பண்ணுறது, நம்ம கண்ணுக்கு முன்னால் மேலே விடுறதுக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த பல இடங்களில் டக்குன்னு முன்னால் போய் வருது. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணி நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக ஒன்றை வாங்க வச்சு, அதெல்லாம் பிஸ்னஸ் டெக்னிக் பற்றியெல்லாம் சாத்தான் அப்படிதான். சின்ன அற்பமான விஷயத்தை பிரம்மாண்டமாக காட்டி நம்ம எட்டி பார்க்குற மாதிரி வச்சு நம்மளை இழுத்து நம்மளை அட்ராக்ட் பண்ணி மெயின் விஷயத்தை விட்டுற மாதிரி பண்ணிடுறோம். ஸோ பரலோகம் எப்படி பார்க்குது? அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இது ஒரு கூடாரம். இந்த கூடாரம் அதுதான் வீடு. நம்ம இன்னும் வீட்டுக்கு போகல, வீட்டுக்கு போகிறோம். வீடு அவர் தான் கட்டுறாரு. அல்லேலூயா. நமக்கு அவர் வீட்டை கட்டுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். மெனி மேன்ஷன் அப்படிங்கிறான். மேன்ஷன், ஹவுஸ்ன்னு போடல. ஹவுஸ், மேன்ஷன்ஸ். there are many mansions in my father's house. என் பிதாவின் வீட்டில் அநேக மேன்ஷன்னா பிரம்மாண்டமான பெரிய வீடுங்க. சும்மா ஏதோ போர்ஷன், ஒரு சைடில் போர்ஷன் மாதிரி இல்லை. பிரம்மாண்டமான தனி வீடு ஒன்று கடவுள் உங்களுக்கு எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறார். ஆமீன் சொல்லாமா? அங்கே போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கும். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் பண்ணணும். அவசியமில்லாத காரி தலையிட்டு நம்ம நேரத்தை வீணாக்கிடக்கூடாது என்பதுதான் இந்த போதனையின் நோக்கம். இந்த டீச்சிங்கினுடைய நோக்கமே அதுதான். அப்போ ஒரு டெஸ்ட், ஒவ்வொரு நாளும் நம்ம நடந்துக்கிற விதம் ஒரு டெஸ்ட். அடுத்து நம்ம வாழ்க்கை ஒரு டெஸ்ட்னு சொன்னேன். எல்லாத்துலேயும் இது ஒரு, அப்போ நமக்கு ஒரு டெஸ்ட் தான். கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, அது ஒரு சொத்து மாதிரி. 5 தாலந்து 2 தாலந்து வாழ்க்கை, 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து. ஒரு முதலாளி கொடுத்துக்கிட்டு வெளியூர் போயிட்டு திரும்ப கணக்கு கேட்கிறாரு, என்ன பண்ண. அதே மாதிரி நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாலந்துகள், வரங்கள், இந்த உலக வாழ்க்கை ஒரு சொத்து மாதிரி. ஹவு டு வி ஹேண்டில்? நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, லூக்கா 16:11. அநீதியான இந்த உலக பொருள் ஒரு அற்பமா, இதுலயே நீ உண்மையா இல்லைன்னா உன்னை நம்பி யார் அதை கொடுப்பாங்க? அப்படின்னா இந்த உலகத்துல தேவன் நமக்கு தருகிற பொருள்களை எப்படி கையாளுகிறோம் நல்லா புரிஞ்சுங்க.
ஒரு முக்கியமான சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நான் என் பணத்தை எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதற்கும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்திற்கும் தொடர்பு இருக்கு. There is a connection between my spiritual life and the way I handle my money. என் பணத்தை எப்படி கையாள்றேன், கடவுள் எனக்கு தந்த பதவி எப்படி கையாள்றேன், எனக்கு தந்த வரங்கள், கிஃப்ட், ஈவுகள், ஐஸ்வர்யங்கள் எப்படி நான் அதை பராமரிக்கிறேன். என்ன பண்ண கேட்கிறாருல்ல, கேட்கிறாரா இல்லையா? 5 தாலந்து கொடுத்தேன்னு என்ன பண்ண, 2 தாலந்து கொடுத்தேன்னு என்ன பண்ண, 40 வருஷம் கொடுத்தேன்னு என்ன பண்ண, 50 வருஷம் கொடுத்தேன்னு என்ன பண்ண கேட்கிறாரா? கணக்கு கேட்கிறாரா? வாட் டிட் யூ டு? என்ன பண்ண? அப்ப அந்த கணக்குக்கு பதில் கொடுக்கணும். எப்படி செலவழிச்ச, எப்படி 40 வருஷத்தை, 60 வருஷத்தை, 70 வருஷத்தை, 80 வருஷத்தை. இதில் பார்க்குற பார்த்தா ரொம்ப குறைவா சொல்றீங்க பாஸ்டர். நோவா மாதிரி ஒரு 300 400 சொல்லுங்க பாஸ்டர். அதுக்கு வாய்ப்பு இல்லை பிரதர். அதுக்கு 100 200க்குலாம் வாய்ப்பே இல்லை பிரதர். இருந்தாலும் கஷ்டம்தான் பிரதர், பூமி தாங்காது பிரதர். ஒரு 100 வேணா போங்க, ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு போங்க, அல்ல சொல்லாம. அதுக்கு மேலே போகலன்னா நமக்காக ஜெபம் பண்ணுவாங்களாம். ஒரு பாஸ் சொன்னார், தேவா உம் சித்தம் நிறைவேறட்டும் தேவா அப்படின்ட்டு. நம்ம போகணும்னு ஜெபம் பண்ணுவாங்களா? பாஸ் ராஜமணி தான் சொல்லுவார். நீங்க இப்போ இப்படி என்ன பண்ணீங்கன்னு கேட்பாரு. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பைபிள் ஸ்டடி இந்த நாட்டில் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு ஒரு வசனம் சும்மா இதையோ கேட்டுட்டு போகல. வாட் இஸ் த பிளான் ஆஃப் காட் இன் மை லைஃப்? தேவ சித்தம் என்ன, என் வாழ்க்கையில கடவுள் சித்தம் என்ன? நான் தான் கடவுளால் படைக்கப்பட்டேன், கடவுளால தான் நான் படைக்கப்பட்டேன்னா, கடவுளுக்காகத்தான் படைக்கப்பட்டேன்னா, கடவுள் எதிர்பார்க்கிறத செய்யறேனா என்பதான் கேள்வி. அவர் எதிர்பார்க்கிற முறையில வாழ்றேன் என்பதான் கேள்வி. am I living according to his expectation? அவர் எதிர்பார்க்கிறத செய்யறேனா, அவர் பார்க்கிற மாதிரி பார்க்கிறேனா, அவருடைய கண்ணோட்டம் எனக்கு இருக்கா தெரியல. ஆனா இப்ப கத்துக்கிறோம். we are learning, தெரிந்து கொள்றோம். அவர் பார்வை மாதிரி நம்ம பார்க்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த உலகத்துல நான் எப்படி பணத்தை கையாளுகிறேன், கொஞ்சமோ அதிகமோ எப்படி கையாளுகிறேன் என்பதை வச்சுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலகத்தில் எனக்கு பணத்தை கையாளுவதற்கு ஒரு தொடர்பு இருக்கு. ஹவு டு ஐ ஹேண்டில்? எப்படி நான் இருக்கிறேன்? ஊதாரியா இருக்கிறேனா? வீணா காரியம் செலவழிக்கிறேனா? அவசியம் இல்லாம வீணாக்கி கடன்காரன் ஆகிறேனா? தேவையில்லாத காரியத்தில் கவனத்தை செலுத்துறேனா? நிலைத்திருக்காத ரொம்ப நாள் அவசியம் இல்லாத பொருள் மேல கவனம் வச்சு அதுக்காக நான் ஆசைப்படுறேனா? தேவையில்லைங்கிறத நான் முக்கியமா நினைக்கிறேனா? எப்படி வாழ்றேன், என்ன செய்யறேன், இதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு அல்ல சொல்லாமா? வாழ்க்கை என்பது, இன்னொரு வசனம் படிங்க, லூக்கா 12:48. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ, ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு, அதுக்கு எப்படி கையாளுறோம், எப்படி நடந்துக்கிறோங்கிற வச்சுதான் நமக்கு பலன். ரிவார்டு, ஆண்டவர் கொடுக்க போற ரிவார்டு based upon our life on this earth. இந்த பூமியில எப்படி வாழ்ந்தோம் என்பதை வைத்துத்தான் நமக்கு பிரதிபலன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன். என்ன பலன் தரப்போறாரு? என்னங்க தரப்போறாரு? ரட்சிக்கப்பட்டனால தரப்போறாரா? ரட்சிக்கப்பட்டனால பரலோகம் போறோம், கிஃப்ட். பலன்னா என்ன? வாட் இஸ் த ரிவார்டு? நீங்க என்ன செய்தீங்க அவருக்காக, எப்படி வாழ்ந்தீங்க? இப்போ பூமியின் இந்த வாழ்க்கை முடியும் போது, நம்ம பரலோகம் போகும்போது, தேவன் நம்மை நம்பி தந்தவற்றை எப்படி நாம் கையாண்டோம் என்பதை வைத்து அதன் அடிப்படையில் தான் நமக்கு பலன். நீ தந்த ஈவு வரங்கள் யாவும், ஈவுனா கிஃப்ட், வரங்கள் எல்லாம் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தேன். அழகான பாட்டுங்க, அர்த்தமுள்ள பாட்டு, அழகான பாட்டு, அர்த்தமுள்ள பாட்டு. ரொம்ப நாளைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால நான் கேட்ட, சின்ன வயசுல கேட்ட ஒரு பாட்டு எனக்கு யூடியூப்ல கேட்டேன். அழகான பாட்டு. இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். எவ்வளவு ஆழம் அந்த பாட்டு தெரியுமா?
இந்த நாளை சமர்ப்பிக்கிறேன் உங்க பாதத்துல. காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு, காலை தள்ளாட என்றுமே விடா. இனிய வார்த்தை எப்போதும் பேச இயேசு போதியும். இப்படிதான் பாட்டு இருக்கா இந்த நாட்கள்ல? இனிய வார்த்தையை எப்போதும் பேச சொல்லித்தாங்கப்பா. இன்பத்தை மறந்து துன்பத்தை விரும்ப சொல்லித்தாங்க. பாட்டை பாருங்க. அந்த காலங்கள இன்பத்தை மறந்து, சுகபோக வாழ்க்கையை மறந்து, துன்பமா வரட்டும், பாடுகளா வரட்டும், சிலுவையா வரட்டும், பட்டணந்தோறும் உனக்கு அடி உத இருக்குன்னு சொல்றாரு பவுலுக்கு. பவுல் வருத்தப்படல. ஐயோ அந்த ஊருக்கு போயிடலாமா, அந்த ஊர்லயும் அடி உத தான், அப்ப இந்த ஊருக்கு போலாமா சொல்றாரு. பட்டணம் தோறும் உனக்கு கட்டுகளும் காவல்களும், எல்லா ஊர்லயும் அடி உத இருக்கு, போறேன். அந்த பரம தரிசனத்துக்கு நான் தெரியல. தரிசனத்தில் இருக்கிறீங்க எல்லாரும். அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. அக்ரிப்பா ராஜாவே, எங்க வசனம் பாஸ்டர் ஆரம்பிச்சா கடகடன்னு வரணும். இப்போ வரல, இனி வந்துடும். கொஞ்ச நாள் இப்படி வந்துகிட்டே இருங்க, வந்துடும். பக்கத்தில் சொல்லுங்க, வந்துகிட்டே இருங்க. பாபு பிரதர் பார்க்குறாரு, ஒத்திருமையில சொல்றதுக்கு இந்த பக்கம் சொல்ல யாருமே இல்லை. வந்துகிட்டே இருங்க, வந்துடும். ரல்லையில் சொல்லுங்க. நீங்க பாது நீங்க தான் இருக்கிறீங்க நினைச்சாரு சிஸ்டர். அங்க ஒருத்தர் வருவாரா? ஆமா, உங்க ஆத்ம நண்பர். கவனிங்க, வந்துகிட்டே இருங்க, வந்துடும். என்ன வந்துடும்? பாஸ்டர் வசனம் ஆரம்பிச்ச உடனே அப்படி பின்னாலே வந்துடணும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம வசனம் தெரியாதவங்களா இருக்கிறோம். ஒரு ஆமேன் கேட்கலாமா? பாட்டு தான் வருது இல்ல, ஆரம்பிச்ச உடனே டப்புன்னு வருது, வசனம் வரவே மாட்டேங்குது. இது எங்க உள்ள வசனம்? இது எங்க இருக்கு? இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடான்னு கண்டுபிடிக்கல, பிரசங்கமே முடிஞ்சு போகுது. வசனங்கள் தெரியணும், தெரிஞ்சிடும். கொஞ்ச நாள்ல சபையே மாறிடும், கொஞ்ச நாள்ல நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடும். வசனம் ஜபம், வசனம் ஜபம், அந்த நிலையில நம்ம போயிட்டு இருக்கிறோம். கைவத்தூர் அல்ல கேட்கலாமா? இந்த நாள்ல நமக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி, போனு, யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாமே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தேவன் பயன்படுத்த கிருபை தரார். கைவத்தூர் அல்ல சொல்லுங்க. மேக் யூஸ் ஆஃப் இட், கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். அதுல இருந்து எவ்வளவு சிறப்பா எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்குவோம், எவ்வளவு நல்லதை எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பூமியில எப்படி வாழ்றோங்கிறத வச்சுதான் அங்க ரிவார்டு. என்ன அழகான பாட்டு. இனிய வார்த்தை எப்போதும் பேச எனக்கு சொல்லித்தாங்கப்பா. ஆழமான அர்த்தம் கொண்ட பாடல்கள், அந்த காலத்து பாடல்கள். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை, அதெல்லாம் சண்டே ஸ்கூல் பாட்டு மாதிரி நமக்கு தெரியும். மகிழ்வோம் மகிழ்வோம்ல, சிம்பிள் சாங். இயேசுராஜனம் சொந்தமாயினா, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. ஹல்லேலூயா.